அவன் எப்படி இந்த குழந்தை வந்து தங்காதுன்னு சொல்லிட்டான்னு அவள் சொல்கிறா. அவள் வந்து தன்னுடைய அடி வயிற்றை வந்து தன்னுடைய கணவனின் கையை வச்சு தொட்டு காமிப்பாள். அதில் வந்து தழும்புகளாக இருக்கும். அவளுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்து இறந்த அந்த துயரங்கள் வந்து அந்த அடி வயிற்றில் தழும்புகளாக இருக்கும். அவள் சொல்லுவாள், இந்த குழந்தைய எனக்கு தங்காதுன்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்ற துயரம் வந்து இருக்கும். அப்போது எனக்கு அந்த கதை எழுதின்னு இருக்கும்போதே அந்த ஊமையன் வந்து ஒரு இடத்துல அப்படி அந்த நைட்டில் அந்த 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 நைட்டில் அப்படியே கிராஸ் ஆகி அந்த இருளில் ஒரு சின்ன வெளிச்ச கீற்று மாதிரி போய் மறைஞ்சிடான். அதோட அந்த அவனுடைய பார்ட் எனக்கு வந்து போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மேரி வில்லியம்ஸ்ன்ற அந்த அந்த குழந்தைய கர்ப்பமாக இருக்கிற பெண்ணோட கதை தான் எனக்கு வருது. அவள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சுமந்துன்னு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து 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 வந்து வாழறேன். அவளுக்கு வந்து எந்த நிமிஷமும் இந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகிடலாம், அல்லது இந்த குழந்தை ஒருவேளை தங்கி கடைசியில் பிறக்கும்போது இந்த குழந்தை வந்து ஒரு உயிரற்ற குழந்தையா இறந்து பிறக்கலான்ற ஒரு பெரிய பயத்தோடையே அவள் வந்து வாழ ஆரம்பிச்சிடறான். அந்த அந்த கதை முழுக்க அப்படி போகுது. அவளுக்கு சின்ன சின்ன நம்பிக்கைகள் வர வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் நைட்டு போய் மொட்டை மாடியில் நின்று நட்சத்திரங்களை பார்க்குறேன். இந்த நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா இந்த குழந்தை பொழைச்சிக்குன்னு அவள் நம்புகிறான். இப்போ அடியில் வந்து அடித்தளத்தில் வந்து அவளுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியினுடைய பெண்ணாக இருந்தாலும் கூட நம்முடைய வேர்கள் நம்முடைய மரபுகள் எல்லாமே அவள் மைண்டில் இருக்குது. அதனால தான் அவள் வந்து ஒரு குறி சொல்கிறவனை நம்புகிறா, ஒரு நட்சத்திரத்தை நம்புகிறா. இப்போது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவளுக்கு வந்து துயரத்திலேயே வாழ்ந்து சாகிறான். ஒரு நாள் அப்படியே ஒரு அழகான கிறிஸ்மஸ், அந்த பனியும் லேசான குளிருமான அந்த கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸில் வந்து அந்த பஜனை குழுவினர் கேரல் சர்வீஸ் வந்து பகல்லையே வருவாங்க. அப்படியான பகலில் வரும்போது அந்த சாரோன் தெருக்கள் முழுக்க உற்சாகமும் குதூகலமும் நிரம்பி வழியிறப்போ இவன் மட்டும் ஒரு இருட்டில் ஒரு பெட்ரூமில் படுத்து அப்படியே கன்னத்தில் கை வச்சு இன்னும் ஒரு சில நாட்களில் நம்முடைய குழந்தை இறந்து பிறக்க போகுதுன்ற துயரத்தோடு இருக்கா. இவங்க வீட்டு முன்னாடி பஜனை வந்து நிற்கிது. உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளை தட்டி கேரல் சர்வீஸ் வந்து நின்றுச்சு, அவங்களுக்கு ஏதாவது கொடு என்று சொல்லுவாங்க. இதோ ஒரு நிமிஷத்தில் அவள் ஓடி போய் வெளியே நின்று பார்க்குறான். பார்த்தா அந்த பஜனை குழுவினர்கள் வந்து இவளுக்கு வந்து சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. அவள் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பஜனை குழுவினை பார்த்து கேட்குறா, இந்த சாக்லேட்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் சொல்கிறது, தெரியாத அவனுக்கு நம்முடைய மீட்பர் பிறந்திருக்கிறாரு, கன்னி மரியாளுக்கு ஒரு தேவ குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவளுக்கு வந்து மைண்டில் தான் குழந்தை ஞாபகம். அவள் கேட்குறா, எந்த சேதாரமும் இல்லையா அப்படின்னு கேட்குறா. இல்லையா அவங்க அந்த பஜனை குழு ரொம்ப தலைச்சு போய் சொல்கிறாங்க, இல்லையே தாயும் செய்யும் நலம் அப்படின்றாங்க. அந்த செகண்ட் அவளுக்கு எல்லாமே உடஞ்சிருது. அவள் இதுவரையிலும் பயந்தது, நட்சத்திரங்களை பார்த்து பயந்தது, ஊமையன் சொன்ன அந்த குரல் வந்து அவனுக்கு மறுபடியும் மறுபடியும் ஒரு ஒரு ரீங்காரமாக வந்தது, எல்லாமே மறைஞ்சு போய் ஒரு சின்ன கன்றுக்குட்டி மாதிரி துள்ளி வீட்டுக்குள்ளே ஓடி போய் அந்த ட்ரே நிறைய வந்து கேக்கும் சாக்லேட்டுமா வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து தாயும் செய்ய நலமா அப்படின்னு அந்த சாக்லேட் கொடுக்குறான்னு அந்த கதை முடியும். ரைட் போடுங்க. நிறைய இடங்கள்ல நிறைய தடவை நான் பாபா கதை சொல்லி கேட்டிருக்கேன், எல்லாரும் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பெரிய கோயில் பின்னணியில் பாபா வந்து ஒரு கிணறு வெட்டுறது சம்மந்தமான ஒரு கதையை சொன்னாங்க. அந்த இடம் தஞ்சை பிரகாஷ் வந்து ஒரு உயிரோடு இருந்த காலங்களில் தினமும் கதை சொல்லிகள் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு இடம். பிரகாஷை என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி கதை சொல்லிட்டு அந்த கடைசியாக அப்படி கையை அப்படி விரித்து இப்படி பார்க்குறாங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மறக்கவே முடியாத ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு இடம் அதுதான் நான் நினைக்கிறேன்.
அம்மா வந்து கிட்டத்தட்ட எல்லா நாட்கள்லையுமே என்னை ஒரு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க, எல்லா அம்மாக்களையும் போலவே. ஆனால் எங்கள் அம்மா சொன்ன கதைகள் எல்லாமே வேறு அம்மாக்கள் சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. அப்படியான ஒரு பிரத்யேகமான கதைகளாக இருந்துச்சு. அது எல்லாமே எனக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகி, அது எனக்கு தெரியாது. இப்போ முதல் ஒரு 10th லீவில் தான் எழுதணும்னு தோணுச்சு எனக்கு. அப்போ முதல் நான் ஒரு கதை எழுத ஆரம்பித்து அது ஒரு நாவலாக முடிஞ்சு, ஒரு 150 பக்கம் உள்ள ஒரு நாவலாக முடிஞ்சு. உடனே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து அது பிரசுரமாச்சு. ஒரு நாவலாக 10th முடித்த லீவ்லேயே அது பிரசுரமாகி திருவண்ணாமலை சுவர் முழுக்க என்னுடைய பெயர் வந்து விளம்பரப்பட்டப்படுத்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்த நான் உறுதியாக இருந்தேன், நான் எழுதுனதெல்லாம் நாவல் இல்லை அப்படின்னு. உடனே தீவிரமான ஒரு வாசிப்புக்குள்ளே போகும்போது தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நாவல் ப்ரோஸ் இல்லை என்னுடைய மொழி, கவிதை தான் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொயம்குள்ளே போனேன். இப்போ பொயம்குள்ளே போய் என்னை வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு, எஸ்தர் டீச்சர்னு அப்போ சென்னை புக்ஸ்லேருந்து போட்டாங்க. என்ன ஒரு 25-30 வருஷம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் மிக மிக தீவிரமாக எங்கினேன்னு. அதாவது என்னுடைய லைஃபுக்கும் என்னுடைய இயக்கத்துக்கும் ஒரு சின்ன கோடு இல்லவே இல்லை. அப்படி ஒரு கோடே நான் வச்சுக்கல. வீடும் மூமெண்ட்டும் ஒன்று தான், அப்படி வந்து வச்சிடணும். எல்லா நண்பர்களும் எங்கள் வீட்டில் வந்து படுத்துக்கலாம், எங்கள் எல்லா நண்பரும் வீட்டில் சாப்பிட்லாம், அப்படியே போய் மூமெண்ட்டு வேலை பார்ப்போம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரலுமே நான் வந்து சிபிஎம்மோட ஒரு ஆளாக தான் வந்து என்னுடைய மைண்டுக்குள்ளே நான் அப்படியே தான் இருக்கேன். எழுத ஆரம்பிக்கும்போது தீவிரமாக எழுத ஆரம்பிக்கிற பீரியடுன்னு யோசித்து பார்த்தா எனக்கு மொத்தமாக வந்தது எல்லாமே எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொன்ன கதைகளும், என்னுடைய பால்யத்தில் நான் இங்கேயே விட்டுட்டு போனேன் என்னுடைய பால்ய நினைவுகளை மட்டும்தான் இதுவரையில் என்னுடைய ரைட்டிங்ஸ் வந்து. கேக்குதா? கேட்குதுல? அவர் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே 2 பெண்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். வெளியே வந்த உடனே நான் தெரிந்து கொண்டேன், இதில் ஒரு பொண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். இது 2வது பொண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீங்களா என்று நான் கேட்டேன். ஆமாம், எப்படி தெரியும் அப்படின்னாரு. ஒரு கண்ணை பார்த்து இது கூட தெரியலன்னா நான் எதுக்கு கதை எழுதுகிறேன்னு நான் சொன்னேன். போகச்சலத்துடைய கதை அல்லாத எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா ஒரு அன்பு, பரிவு ஆகியவை நிறைந்த ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்கும். எதிர்மறை அம்சங்களே இல்லாத ஒரு தன்மை இருக்கும் அவர்கிட்ட. துயரம் இல்லாத ஒரு இடமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குறிப்புகள். எனக்கு தெரிந்து அவர் வாழ்க்கையிலே சில துயரமான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட நெருக்கடியான ஒரு வாழ்க்கைக்குள் அவர் எப்போது இருந்தது கிடையாது. அல்லல் பட்டு வாழ்க்கை அவர் வாழ்ந்ததே கிடையாது. அது அவருடைய படைப்புகளில் இருக்காது, அவருடைய புனைவுகளில் இருக்காது. புனைவுகளில் நேர் மாறாக ஒரு பெருங்கருணையோடு துயரப்படுகளை பார்த்து அந்த துயரப்படுகளின் குரலாக எழுதக்கூடிய ஒரு எழுத்து இருக்கு. இலக்கியம் வாழ்வுக்கும் இலக்கியத்துக்குமான உறவு என்பது ஒரு சராசரியான ஒரு நேர்மறையான உறவு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அறம் என்ற பெயரில் நான் ஒரு தொகுப்பு நூல் வெளியிட்டேன். அது பல்வேறு தளங்களில் அறம் சார்ந்து தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்ட உண்மை மனிதர்களை பற்றிய கதைகள் அடங்கியது. அந்த தொகுதியை பவா செல்லத்துறையுடைய வம்சி தான் வெளியிட்டிருக்கிறது. அந்த தொகுப்பினுடைய முன்னுரை நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பவா செல்லத்துறை அந்த அறம் சிறுகதையில் இருக்கக்கூடிய நாயகர்களின் உலகத்தை சார்ந்தவர். பவா சார், இந்த பச்சை ஈருளன் அந்த அந்த கதையோட பின்னணி, அதோடைய அந்த கலன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பச்சை ஈருளன், சத்ரு, இன்னும் ஒரு கதை சிங்காரக்குளம், இந்த 3 கதைகளுடைய கலனுமே இந்த ஊர் தான், வேட்டவளம் தான். வேட்டவளம் தான் என்னுடைய பர்த்து ஊர். ஆனால் நான் வந்து இங்கே ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை. எங்கள் அப்பா வந்து டீச்சரு, அதனால் ஒவ்வொரு ஊராக டிரான்ஸ்ஃபரில் போய் நேர்ந்தார் அவர். அப்புறம் அவர் பேசிக்கலாக காங்கிரஸ்காரு, அதனால் திராவிட இயக்கங்களில் வந்து அவரை பெரிய எதிரியாக கருதி சரி ஒரு ஊருக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி சரி. ஆனால் அப்பாவும் சில நேரங்களில் அம்மாவும் மாற்றி எனக்கு வந்து இந்த வேட்டவளம், இந்த ஜமீன், இங்கே நடந்த சில களவுகள் இதை பற்றி சொல்லிக்கினே இருப்பாங்க. சரி சரி. அது மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகினே இருக்கும். ஆனால் நான் அதை பற்றி எழுதுவேன் அப்படிலாம் தோணலை. இங்கே பண்ணுறீங்களா?
என்ன ஏன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாம்போது அதுக்கு சில பேர் மெனக்கிறது இருக்குல்ல, அது ஒன்று. அதுக்கு ரொம்ப இலக்கியத்தை பற்றி பேசுறது, தமிழ் புத்தகங்களை பற்றி பேசுறது, கடந்த கால இசைக்கருவிகளை பற்றி பேசலாம். அதெல்லாம் செயல்படும்போது நம்ம அதுக்கு மெனக்கிடணும். அந்த விஷயம் பவாவும் மனைவி செயல் அப்படின்னு நான் பார்த்தேன். அது அந்த உண்மையாக செயல்படுறது வந்து தான் அதுவே நமக்கு பார்க்க வந்து ஒரு அந்த மாதிரி பார்வையில் நம்மளை வந்து நம்மளும் இப்படி இருக்கணும்னு நினைக்க வைக்கிறது தான் அந்த சக்தி நினைக்கிறேன். நான் முதல்ல அவங்க வீட்டுக்கு போகும்போது அவரோட விருந்தோம்பல் அங்கே தெரியுது. நிறைய பல இலக்கியங்கள் பேசப்பட்டிருக்கின்றது என்னால் உணர முடிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் மனித நேயத்தை பற்றி பகிர்ந்த இது ஒரு சந்தர்ப்பமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு இடத்துல 4 மலைகள் ஒன்றா இருக்கு சுற்றி. அநேகமாக யாருமே பெருசாக போய் பார்த்ததே இல்லாத அந்த 4 மலைகளுக்கு உள்ள ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு பேர் மொனப்பா ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொனப்பா ஏரியில் இருக்கிற மீன்கள் இருக்குதுல்ல, அதை போய் அந்த ஏரியில் இறங்கி யாருமே பிடிச்சதே கிடையாது. ஏன்னா அப்படி போக முடியாது. அந்த மாதிரியான இயற்கை அமைப்பில் அந்த இடம் இருக்குது. ஆனால் பயங்கரமான மழை பெஞ்சிச்சுன்னா ஊர் மக்கள் எல்லாரும் வந்து இந்த வேட்டாவளம் ஏரியில் லேண்ட்ஸ்கேப்பில் நிற்பாங்களாம். அந்த மொனப்பா ஏரி ரம்பி மழை வழியாக தண்ணி கீழே இறங்கும். அப்படி இறங்கிச்சுன்னா எல்லா ஜனங்களும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த கொங்கானிலாம் சொல்லுவாங்க, அது இதெல்லாம் போட்டு சாக் பையிலெல்லாம் போட்டு போத்தின்னு அப்படியே நிற்பாங்க. அந்த தண்ணி திடீர்னு வடிஞ்சிடும். மழை விட்டுச்சுன்னா தண்ணி வந்து நேக்கிற தண்ணி திடீர்னு வடிஞ்சிடும்ல, வடிஞ்சா லேண்ட்ஸ்கேப் முழுக்க அப்படியே மீன்களாக துள்ளுமா. அப்போ 2 புது தகவல் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு எப்பயுமே சொல்லியிருக்காங்க. என்ன புது தகவல்னா, ஒன்று விரால் மீன் வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ உள்ள விரால் மீன்கள் கிடைக்குமா. நீங்கள் ஓடி போய் அந்த விரால் மீனை எடுத்தீங்கன்னா உனி பிடிச்சிருக்குமா. அந்த விரால் மீனில் நாய் மேல இருக்கிற உனி இருக்குல்ல, அது வந்து விரால்ல இருக்குமா. என்னன்னா அந்த ஏரிக்குள்ளேயே இந்த மீன்கள் இருந்து 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 யாருமே பிடிக்காம அதுக்குள்ளேயே அழுகி அதுக்குள்ளேயே செத்து மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆகி அப்படி ஒரு உனி பிடிச்ச இதுல இருக்குமா. அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவல், கெளுத்தின்னு ஒரு மீன் இருக்குல்ல, அது உலக டேஸ்டா இருக்கும். அதை சாப்பிடும்போது இந்த கோதி சாப்பிடுவாங்க, அந்த முள்ள இருக்கிற அந்த மீன். அந்த மொனப்பா ஏரியில் இருக்கிற கெளுத்தி மீன் வந்து இன்னும் விஷம் ஏறி ஏறி தேலி அப்படின்னு ஒரு மீனாக கன்வெர்ட் ஆகிடுமா அதுவே. அப்போ ஒரு கெளுத்தி மீன் வந்து 10 கிராம் 20 கிராம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த தேலி வந்து 100 கிராம் 200 கிராம் வரலும் பெருசாகிடும். ஆனால் அது பேசிக்கலாக கெளுத்தி தான். அந்த மீன் போய் பிடிப்போம். அது வந்து அந்த மீன் சாகிற வரலும் வெயிட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் போய் அதை உயிரோடு பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, எடுக்கிறாங்கன்னு வச்சுக்க தெரியாமல் அது கொட்டிடும். கையில் கொட்டிட்டா அவன் மொத்தம் மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஐயோன்னு அழுதுங்கன்னே இந்த ஊர் பக்கமாக போவானா. இப்போ போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், அந்த அக்ரஹாரத்தில் ஒரு ஐயர் உட்காந்து அதுதான் கேடி மீனுன்னு தெரியுமேடா, அதை ஏன்டா போய் பிடிச்ச அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு இந்த இயற்கையாக விளைஞ்ச இந்த 2 விஷயம் இருக்குல்ல, விராலில் வந்து உனி பிடிச்சிருக்கும், அப்புறம் வந்து கெளுத்தி மீன் வந்து தேலி மீனாக கன்வெர்ட் ஆகிருக்கும், அப்படியே விஷமாக மாறிடும். அப்படி ஒரு இடம் தான் அந்த மொனப்பா ஏரியை பற்றி நான் என்னுடைய பச்சை இளம் கதையில் ஒரு வரியில் வந்து சொல்லியிருக்கேன். தாமரை பூவினில என்ன தாலாட்டும் கண்ணியம்மா, தாமரை பூவினில என்ன தாலாட்டும் கண்ணியம்மா, அவங்கந்தியில பிறந்தவளா சகசந்தியில வளர்ந்தவளா, அவங்கந்தியில பிறந்தவளா சகசந்தியில வளர்ந்தவளா, அவரங்காக செய்தாமரிலே அவங்கண்ணை நடை போட்டவளா, அதேங்காக செய்தாமரிலே அவங்கண்ணை நடை போட்டவளா, அவங்கண்ணை நடை போட்டவளா, அவன் ஒய்யாரம்மா நடந்தவளா,
அவங்க நடை போட்டவளா அவ ஒய்யாரம்மா நடந்தவளா அந்தங்க தாமரை பூவெனில என்ன தாலாட்டும் மாரியம்மா அந்த தாமரை பூவெனில என்ன தாலாட்டும் மாரியம்மா வங்கந்தியில பிறந்தவளா சகசந்தியில வளர்ந்தவளா வங்கந்தியில பிறந்தவளா சகசந்தியில வளர்ந்தவளா அந்தங்க ஆகாச வீதினிலே அவங்கண்ணை நட போட்டவளா ஒரு ஆகாச வீதினிலே அவங்கண்ணை நட போட்டவளா அவங்கண்ணை நட போட்டவளா அவ ஒய்யாரம்மா நடந்தவளா. எங்கள் அம்மா எப்பயோ சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்திலே இருந்தது. என்னென்னா அந்த வேட்டாவளம் ஏரியில் போய் உள்ளே போயினே இருந்தேன்னா ஒரு இடத்துல ஒரு இடையனும் ஒரு 40-50 ஆடும் அப்படியே சமைஞ்சு கல்லாக இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாருமே பார்த்துருக்குறேன். எனக்கு அது அப்படியே மைண்டுக்குள்ளே ரீஸ்ட் ஆச்சு. இப்போ சின்ன வயசில் ரீஸ்ட் ஆச்சு. ஒரு ஆடு மேய்க்கிறவனும் ஒரு 40-50 ஆடுகளும் கல்லாக நிற்கிது ஒரு இடத்துல அப்படின்றதே பயங்கர ஒண்டராக இருந்துச்சு எனக்கு. இப்போ பச்சை இருளன் கதை நான் எழுதினு வரும்போது அவன் அந்த ஜமீன் பெண்ணோட போயிடுவான். அதான் அந்த கதையினுடைய எண்டு. அப்படி போகும்போது அதுக்கு ஒரே சாட்சி வந்து அந்த ஆடு மேய்க்கிற அந்த அந்த இடையன்தான். அவன் சாட்சி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஜமீனோட பெண் இருக்கால, அந்த பெண் தான் அந்த மனோன்மணி மண்ணுங்க ஒரு சின்ன கோவில் இருக்கு. அவ சபிச்சு அவனையும் அந்த ஆடுகளையும் அப்படியே சமைய வச்சுட்டாங்க அப்படின்றதா மித்து. அந்த மித்து இந்த ரியல் லைஃப் ஜமீனோட ஒரு சின்ன குரூரம் இது எல்லாமே அந்த கதைக்குள்ள வந்தது இந்த லேண்ட்ஸ்கேப் பற்றி. சமூக மாற்றங்கள் கம்ப்ளீட்டாக இதுதான். ஒரு காலத்தில் புனிதமாக அப்படியே புனித பவித்திரமாக காப்பாற்றப்பட்ட இது எல்லாமே இன்னைக்கு குப்பை மேட்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த ஜமீனுடைய சுற்றுப்புறங்கள் எங்கும் இந்த அதிகாரங்கள் அப்படி இறஞ்சி குப்பை தொட்டிக்கு போனதை நாம் இங்கே நின்னே பார்க்க முடியும். அப்போ பவா இந்த ஒரு கதாநாயகனாக உருவாக்கி அதில் உருவாகி கதாநாயக ரோல் கொடுத்து நடிக்க வைக்கிறேன். பண்ணும்போது அந்த இடையில நம்ம என்ன பண்ண அந்த இடையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஒரு சினிமா பாட்டு ஒன்று டப்பாங்குத்துற பாட்டு ஒன்று வருது. அதில் அது கடலுக்குள்ள கதை